மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம், ஏலேலோ டீம், இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, இந்த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியோடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, இந்த ஒரு ஆல்பத்துலேருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம், இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான், என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக். சரவணன் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். என்னோடய நண்பர் ஹரி, விஷாலோட மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும். நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். ஏன்னா இன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபான்னு சொன்னார். 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா எடுத்தவங்க. எதுக்கா இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையாக எடுத்தோம், இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையிலே யூஆர் லக்கி. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட டேலண்ட்டையோ ஸ்கில்ஸையும் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலான்னு தோணுது. அடுத்து வருதா? ஓகே. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் ஹரி, நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும். எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள், இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னை இன்வைட் பண்ணது கார்த்திக் தான். கார்த்திக் எனக்கு நம்ம ஒரு 2-3 இயர்ஸாக பழக்கம். தம்பி சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் லெவலில். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணணும். வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இன்றைக்கு உள்ள ட்ரெண்டில் வந்து ஒரு டைரக்டர், ஒரு கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து தன்னோட என்ன ஸ்டஃப்னு காட்டுறதுக்கு இப்போலாம் வந்து லேட்டஸ்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறாங்க எல்லாருமே. ஆஸ் எ ப்ரொடியூசராக நானே இப்போ அதெல்லாம் கேட்குறேன். ஷார்ட் ஃபிலிம் இல்லைனா அவங்க ஏதாவது பைலட் ஃபிலிம் தான் காட்ட சொல்கிறோம். ஸோ அப்படின்னு போது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது அதோட டெக்னீஷியனை பற்றி ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, சாங்ஸ் கேட்டோம், மியூசிக். அப்போ நமக்கே ஒரு வாய்ப்பு, ஓகே இது மாதிரி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம மைண்டில் இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணலாம். எல்லாருமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லோட வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சரவணன் சார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டில்ஸ் சரவணன் சார், இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் மூலமாக, ஏலேலோ அந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக அவர் பிஆர்ஓவாக இருக்கார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்சம் மேலே வாங்க சார். வாங்க.
சரவணன் சார் வாழ்த்துக்கள். அப்புறம் ஏலேலோ ஆல்பம் சாங் எல்லோரும் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சௌந்தர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. சாங்கோட ஃபீமேல் லீடு வந்து மோனா, எனக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியும். பாடம் படத்தில் வந்து அவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, இப்போ வந்து ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோ வெற்றி சாருக்கு, ப்ரொடியூசர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன? ஷார்ட் ஃபிலிம் பேர் ட்ரீம்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருக்கானெல்லாம் எனக்கு தெரியல. பட் எதையாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது அதுக்கான நோக்கம் என்னென்னு தெரியணும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம், அது என்ன நோக்கத்துக்காக பண்ணப்பட்டிருக்குன்னா அதோட டெக்னீஷியன்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணணும். அதுக்கான ஒரு பயன்பாடாக அந்த ஷார்ட் ஃபிலிம் யூஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எஸ்பெஷலி இதோட டைரக்டர் மணிகண்டன், நான் உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது நானும் அவருமே சேர்ந்து ஒரே கம்பெனியில் டைரக்டராக கமிட் ஆனோம். அது இங்கேருந்தே ஒரு 7-8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்னோட பயங்கர ஃபாஸ்ட்டாக இருப்பார். எனக்கு முன்னாடி வேகமாக டைரக்டர் ஆகிடுவான்னு நினச்சேன். தொடர்ச்சியாக சில காலங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம மைண்ட் அப்படி பயணிச்சுட்டு போகும்போது அப்படி நகரும். எனக்கு இந்த இடத்துல வந்து மணிகண்டன் முன்னாடி இல்லைங்க. மணிகண்டன் வாங்க. மணிகண்டன் ஏன்னா 2 பேரும் இந்த டைமில் வந்து சக இயக்குநர்களாக தான் இருந்திருக்கணும். நல்ல கதை பண்ணுவார், ரொம்ப நல்ல கதை சொல்லுவார், ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கான்டாக்ட்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாத இடத்துல இருப்பேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். பட் சூழல் ஒரு நேரம் நமக்கு வந்தே தீரும். இந்த படத்தினுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் படம் பண்ணுறதுக்கு. தொடர்ச்சியாக நல்ல நல்ல கதையெல்லாம் வச்சுருக்காரு. பெரிய ஹீரோஸ்கிட்டையும் கதை சொல்லியிருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல் கதையை அவ்வளோ பேர் அட்டன் பண்ணுற இடத்துல இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு மாதவன் சார்லாம் அவருடைய கதையை அக்செப்ட் பண்ணி சீக்கிரமே பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான கதை. எனக்கு தெரியும் அந்த கதை பேர், என்கிட்டையும் சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான கதை, இந்தியா லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதை. அதனால தான் அதை நம்பி மாதவன் சார் அதை அக்செப்ட் பண்ணியிருந்தார். சூழல் தான் இன்னமும் சீக்கிரமே அது அவருக்கு வரட்டும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணது அந்த நண்பர் அவர் பண்ணியிருந்தான்னு சொன்னாங்க. சந்தோஷம். ஆனால் அவருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இங்கே எனக்கு யாருக்குமே தெரியாது. பட் காலத்தில் வந்து நிற்கும் போது கணேஷ் சார்லாம் தெரியும், இங்கே நம்ம அப்புக்குட்டி அண்ணன் தெரியும், தலைவர் சௌந்தர் சார் தெரியும், ஹரி சார் தெரியும், மியூசிக் டைரக்டர் ஜெய் எனக்கு ரொம்ப வருஷமாக தம்பி. எனக்கு இந்த பையன் தான் பண்ணியிருக்கானே எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லக்கூட இல்லை. இடையில வரும்போது கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், அப்போ தம்பி அடிக்கிறான், அண்ணே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு. டேய் நீ தான் மியூசிக் பண்ணியிருக்கியாடா, சொல்லிடலாம் வேணான்னு. குணாஜி எல்லாரும் எனக்கு தெரியும் இந்த இடத்துல. இருந்தாலும் இந்த இடத்துல இதோட பயன்பாடு வந்து இந்த டெக்னீஷியனுக்கு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பயன்பாடாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு பயன்பாடு அமையட்டும். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இவருக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து எப்படி கொண்டு போய் இப்போ பார்க்க போகிற எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருவீங்களா, இல்லை எங்கேயாவது போய் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒன்று நடக்குமாலாம் எனக்கு தெரியல. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, முக்கியமான ஆளாக உட்காந்துருக்காங்க. எல்லாரும் இந்த ஷார்ட் ஃபிலிமோட லான்ச்சுக்கு வந்திருக்குமா, இந்த பிஆர்ஓ 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கம்மா அப்படிங்கிறதுக்கு வந்திருக்காங்களோ தெரியல நான். அதனால் இது இந்த ஷார்ட் ஃபிலிம் லான்ச் மட்டுமே இல்லை, 2 பேரும் பிஆர்ஓ ஆகியிருக்காங்களா, அவங்களுக்கான லான்ச். 2 பேர் மேடைக்கு வாங்க ப்ளீஸ் வாங்க. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் சேரதை தாண்டிலும் இவங்க 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஷார்ட் ஃபிலிமில் யார் நடிச்சிருக்காங்க, யார் டெக்னீஷியன்ஸ் யாருமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேரையும் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு நாங்கள் பிஆர்ஓ எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்த ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள். சக்ஸஸ்ஃபுல்லான பிஆர்ஓவாக 2 பேரும் ட்ராவல் பண்ணணும்னு என்னோட மனசார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதில் பயன்படக்கூடிய எல்லா டெக்னீஷியன் மற்றும் ஆர்டிஸ்டுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாருமே நியூ இயருக்கு மீட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், எப்போவுமே எங்கள் ஒரு படம் வரட்டும் இல்லை சாங்ஸ் வந்தால் நம்மளோட மீடியா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. லைக் எங்களோட படம் எங்கள் மீடியா இருக்கட்டும், நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க.
படம் வந்துட்டுருக்கும் படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னென்னா இன்றைக்கி சரவணன் சார் எப்போவுமே நீங்கள் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே எங்களோட ஃபோட்டோஸ் ஸ்டில்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம். எப்போவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி சரவணன் வந்து பிஆர்ஓவாக வந்து வந்திருக்காங்க. ஹி ஹவ் கிராஜுவலி ப்ரமோட்டட் டு பெட்டர் திங். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம். நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்குது. அதுவும் வந்து நியூ இயர் அன்றைக்கி வந்து நடக்குது, தமிழ் நியூ இயர். இது இப்படியே உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரட்டும். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நான் நிறைய வாட்டி வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு உமன் எஜுகேஷன் பற்றி வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து they spoke about abortion. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்னென்னா 6 மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது. ஒரு ஒரு உமனை நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இல்லை நிறைய பேர் வந்து உமனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் ஒரு உமன், ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க, இல்லை வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும். நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும். பட் நீங்கள் உமனை வந்து சப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அவங்க இந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஒரு உமனை வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு உமனே இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும்? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமனை வந்து என்கரேஜ் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கம்மி பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாடை வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஒரு உமன் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம், ரொம்பவே நல்லா இருக்குது. இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் நடித்த லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரவணன் சார், இது வந்து நீங்கள் இப்போ பிஆர்ஓ வந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்மக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரவணனும் வந்து ஜெயிக்கணும். ஸோ இன்றைக்கி as a ஃப்ரெண்டை வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன். தேங்க்யூ. மணிகண்டன் அவர் தான் வந்து என்னோட நிறைய டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. அவரோட கதைகள் எல்லாம் எனக்கு தெரியும், என்னோட கதைகள் அவருக்கு தெரியும். பரஸ்பரம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு நபர். அது இல்லாமல் வந்து நிறைய நல்ல கதைகள் வைத்திருக்கார் அவர், அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம் நம்ம, ட்ரீம்ஸு, அதுக்கப்புறம் ஹேலேலோன்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் சாங் பார்த்தோம். ரெண்டுத்துலேயும் அவர் ஒரு விஷயத்தை தான் வச்சுருக்காரு. ஒன்றுத்தில் என்ன வச்சுருக்காருனாக்கா, கருவே உருவாக வேண்டாம்னு சொல்லி பாட்டு பாடிட்டார். அதுக்கப்புறம் ட்ரீம்ஸில் பார்த்தோம்னாக்கா உருவான கருவை கலைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கருவுன்றது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் ரெண்டுத்தையும் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்காரு. அதையும் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு தொடங்கும் போது என்ன ஃபீலில் தொடங்குச்சோ அந்த பாட்டு அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. முடிகிறதுக்குள்ளே அந்த பாட்டுக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்ல முடியுமோ, பெண் சிசு வந்து கருக்கலைப்புன்றது நடக்குது, அது நடக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய இந்த ஷார்ட் ஃபிலிமில் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ பெண் சிசுவை வந்து அழிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னாங்கனாக்கா இன்னொரு 15-20 வருஷத்தில் வந்து ஆண்களுக்கு பெண்களே இல்லாமல் தட்டுப்பாடு தான் வரும். இப்போ இருக்கிற ஆண்களே நிறைய பேர் வந்துட்டு பெண் கிடைக்காம தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி வந்து பெண் சிசு கொலை பண்ணுறதோ, அதை வந்து அபார்ஷன் பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய அந்த கருத்தை அதை சொல்லியிருந்தார். இது இல்லாமல் அவர் வச்சுருக்கிற நிறைய நல்ல கதைகள் வச்சுருக்காரு. அந்த கதைகள் எல்லாம் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தடவை முயற்சி பண்ணும் போதும் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு அமையலைன்னு சொன்னோம்னாக்கா, ப்ரொடியூசர்கிட்ட போனோம்னாக்கா கதையை கேட்டுட்டு படம் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இருந்தாங்க. இப்போ வந்து கதையை கேட்டுட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் இல்லை. இந்த ஹீரோவுக்கு எந்த ஹீரோ வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹீரோ வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் படம் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்கிறதுனால தான் நல்ல கரு வச்சுருக்கிறவங்களால சீக்கிரமாக படம் பண்ண முடியல. கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி டைரக்டருங்களாம் என்ன மாதிரி டைரக்டருங்களாம் வந்துட்டு இன்னும் பெருசாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போது ப்ரொடியூசருங்க வந்துட்டு அவங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நல்ல கதை யார் சொல்கிறாங்க, கண்டென்ட்டு தான் சினிமான்றதுக்கு இன்றைக்கி வந்துட்டு இருக்கிற நல்ல படங்கள், நிறைய படங்கள், சின்ன படங்கள்லாம் நல்லா பெரிய வெற்றி அடைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் வந்த லபர் பந்து, குடும்பஸ்தன்,
குட் நைட்டு இது போன்ற படங்கள்லாம். டிராகன் கூட வந்துட்டு ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். இன்றைக்கி 100 கோடிக்கு 150 கோடின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டென்ட் பேஸ்டு படத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு பெரிய சக்ஸஸ் கிடைக்குது, ஹியூஜ் சக்ஸஸ் கிடைக்குதுன்றதை தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க வந்து நல்ல கதைகளை தேடி அந்த கதைகளை கேட்குறதுக்கு டைம் மெனக்கெட்டு அந்த கதை ஓடுமா, இதை எந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம், ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கலாமா, ஒரு படத்தை எடுத்து ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் வந்து அந்த படத்தை வாங்குறதுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க, இல்லை ஓடிடி கம்பெனிஸ் வந்து வாங்குவாங்க. அதை கண்டுபிடிக்கிற இடத்துலையாவது ப்ரொடியூசர்ஸ் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்குள்ளவே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு சங்கங்களை உருவாக்குற இடத்துல இருக்காங்களே தவிர நல்ல படங்களை உருவாக்க வேண்டிய இடத்துல இருந்து தவறிட்டாங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் வினிதா. சின்ன வயசுலேருந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது. இது வந்து மறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர்னு சரவணா நான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னாங்க சரி ஓகே போவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போவோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் நான் எனக்கு வராமல் இருந்தால் இத்தனை பேரை சந்திக்காமல் போயிருப்பேனோ அப்படிங்கிறது தான் முதல்ல தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ நான் என்னை இன்வைட் பண்ணதுக்காக. இன்னொன்று, மணியண்ணா கூட ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதில் ஒரு உண்மையோடமும் ஒரு உயிரோட்டமோடமும் சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷம் அவர் படம் பண்ணல, இவ்வளோ வருஷம் அவரால் வந்து அடுத்த லெவல் போக முடியல, போயிட்டு நிற்கிறாரு. அதை கண்டு நீங்கள் வருத்தப்படாதீங்கண்ணா. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி. இயக்குனர் மணிகண்டன் உங்கள் பேர் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்குறது கூட நிறைய பேரால் பண்ண முடியல. அந்த பேரையும் நீங்கள் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். எவ்வளோ பேர் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சினிமாவில் பொதுவாகவே இன்றைக்கி நம்ம பேசுகிறத முகம் டு முகம் கேட்டு பார்க்குறதுக்கு இன்றைக்கி யாருமே தயாராக இல்லை. எல்லாருமே ரொம்ப ஸ்பீடான உலகத்தில் போகும்போது ஸ்பீடாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுல தான் போயிட்டுருக்குறோம். ஒரு கதை கேட்டு அந்த கதை அந்த டேரக்டர் ஒரு உயிரோட்டமாக சொல்லி ஒரு சீன் பை சீன் நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றி அதுக்கு அழுகிற சீனை அவங்க அழுது காமிச்சு அந்த ஒரு கோவப்படி இதெல்லாம் ஒரு டேரக்டர் வந்து ஒரு டேரக்டர்னா சாதாரண இல்லை. அத்தனையும் அவங்கக்கிட்ட தெரிஞ்சு அவங்க வந்து பேசி அந்த கதையை சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஒரு படம் அப்படியே கண் எதிர்க்க ஓடின ஒரு ஃபீலோடு அந்த கதையை நம்ம ஓகே பண்ணுவோம். அதுதான் ஒரு உயிரோட்டமான சினிமாவாக இருந்தது. அந்த மாதிரி கதை கேட்டு பண்ண படங்கள் எல்லாமே இன்ன வரைக்கும் நம்ம மைண்டில் நிற்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விசிட்டிங் கார்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் அதை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியாமல் எத்தனையோ நல்ல கதைகள் நல்ல திறமசாலிகள் கூட இங்கே இருக்கிறாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க முடியல நிறைய பேரால். ஸோ இந்த விஷயம் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முதல்ல நம்ம கதை கேட்கணும், அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். நல்ல இயக்குனர்கள் வரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. சினிமா வந்து ஒரு 15% தான் அப்படி இப்படி மாறி இருக்குது. மற்றபடி நம்மக்கிட்ட இன்னும் 85% இருக்குது. நம்ம சினிமாவை ஜெயிக்க வச்சிட முடியும், காப்பாற்றிட முடியும். சினிமாங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பேச்சு ஒரு மாதிரி மனசில் ஒரு ஆதங்கங்கள் இருந்ததை வந்து இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மேடையாக இது கிடைச்சதுனால வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஒரு நல்ல ஆசிரியரால் ஒரு நல்ல மாணவன் கிடைப்பான். ஒரு நல்ல பாடலாசிரியரால் ஒரு நல்ல பாடல் கிடைக்கும். அந்த நல்ல பாடலாசிரியர் வந்து பல கனவுகளோட நல்ல ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது அவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நம்ம இருக்கிற எல்லாருமே சேர்ந்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி மட்டும் செலுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவர் இந்த இடத்துல இருந்து கேட்க வேண்டிய இடத்துல கார்த்திக் மற்றும் என் நண்பன் சரவணனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது நிறைய ட்ரையல் ஃபோட்டோ எடுத்து என்ன தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கான். அவன் எடுத்த ஃபோட்டோலாம் இன்னும் ட்ரையல் ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டிலே நிறைய இருக்குது. அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் எப்போயும் புதுமாக இருக்கும். 2 நிகழ்ச்சி தான் நடக்குது. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு குறும்படம் ரிலீஸ் பண்ண தான் சொன்னோம். அதுக்கடையில் அவரோட ஒரு வெப்சைட் ஒன்று வச்சார் பார்த்தீங்களா, உங்களோட பார்வை எல்லாத்தையுமே அது மேலே அட்டென்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா, அதோட ஒரு தனித்திறமை. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எப்போவுமே இன்னும் நீங்கள் மேலே மேலே வரணும். அதே நேரத்தில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன செய்கிறோன்றதை தாண்டி அத்தனை தயாரிப்பாளர்களும் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் கிடையாது. உங்களோட முழு ஈடுபாடுமே அதை ஜெயிக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் தான் அதை விரும்பணுன்றதை எப்பவுமே நினைக்கிறீங்க. அது சிறு படமாக இருந்தாலும் சரி, பெருப்படமாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி சிறு குறுப்படங்களை எடுத்து அதை பார்த்து வாய்ப்பு கொடுத்த விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலமாக ஒரு இயக்குனர் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த பெருமை எங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்களை வரைச்சி கிடைக்குன்றதை நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சினிமாவில் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், பொறுமை ரொம்ப முக்கியம். இன்றைக்கே எதையும் சாதிக்க முடியாது. இந்த நாள் நிரந்தரம் கிடையாது. நாளை வெற்றி கிடைக்கணும்னா இந்த நாளை கடந்தால் தான் முடியும். இந்த இயக்குனருக்கும் இதில் நடித்த திரைப்பட நடிகர்கள், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.
இந்த வாழ்ப்பை வழங்கிய என் நண்பன் சரவணன் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் இங்கே ஸ்டேஜில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருந்திருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லா தமிழ் புத்தாண்டுலேயும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னுடைய ஆசை. என்னென்னா வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங்கு ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது. இந்த சாங்கு அறிவரசு அவர்களை ஞாபகப்படுத்த விடமா அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். அவர் ஐயாவுடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்னை வந்து வந்தோடனே சொன்னார், என் பையன் தான் எழுதியிருக்காரு, ஆனால் இப்போ இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஐயா சொல்கிறீங்க? பாருங்கள், இதை விட ஒன்றும் கிடையாது. அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கி வெளிவருது, அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை விட தாய் தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏலேலோ சாங் வந்து வந்தது, ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்த ஹீரோ வெற்றி தானே தம்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டான்ஸர், எப்படி நீங்கள் வந்து டான்ஸே ஆடாமல் மாண்டேஜ் சாங் பண்ணீங்கன்னு தெரில. அதான் இயக்குனர்னு சொல்லணும் மணிகண்டன் சார். ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக வந்து படம் சாங்கில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேறு எல்லாருமே ஆடினாங்களா அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் டைரக்டர் வந்து இல்லைப்பா நீ ஆட வேணாம், பேசாமல் நின்னா போதும், வந்து போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர் வெற்றி. அதே மாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார். நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து ஜெய் கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர். காரணம் என்னென்னா இந்த மெயினாக ஏலேலோ சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி, செம. ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்து எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம். வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல, அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம், அதுவும் நான் லீடு பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. மிக சந்தோஷம். அதேமாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன், தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் தவறிட்டாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் என் மனசை விட்டு போகலை, என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ, கோவப்படுறாங்களோ, சண்டை வந்தாங்களோ, அவங்களுமே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு அம்மாவை விட்டு பிள்ளையை விட்டு போயிடலாம், ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது. எப்படி இருந்தாலும் அப்பா எப்படா இவன் தொல்லை தாங்க முடியல, முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படங்களில் நீங்கள் வந்து ஜொலிக்கணும். கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். தம்பி இது டான்ஸ் தெரியாமல் நீ ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம், அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய விஷயம். தேங்க்யூ. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்டோட ஆல்பம் சாங்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கண்டென்ட்டும் பிடிச்சிருந்தது. எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும் இந்த ஆல்பம் சாங்கோட டிஓபி விஷ்ணு அண்ணா, அவர் நானும் மயக்கமாக நல்லா ஒர்க் பண்ணோம், அவருக்கு வாழ்த்துக்கள். அந்த ஷார்ட் ஃபிலிமோட கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோ ரிப்பீட்னாலும் சொல்லலாம், வேறு மாதிரி. ஏன்னா அது ரொம்ப நாட்டுக்கு எப்பவுமே தேவையான கண்டென்ட். பிஆர்ஓ டீம் கார்த்திக் அண்ட் சரவணன் அவர்களுக்கு நன்றி, டைரக்டர் மணிகண்டனுக்கு நன்றி. யூனிவர்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே எல்லாரையும் என்ன சேர்க்கிறது சினிமா தான். எல்லாருமே சினிமாவில் இருக்கும். இங்கே எனக்கு தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வந்து சினிமா தான். ஸோ முதல்ல சினிமாவுக்கும் நன்றி. அப்புறம் என்னை இங்கே அழைச்ச வந்து கார்த்திக் தம்பி வந்து விஷால் சார் டீமில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணார், அப்போ தான் எனக்கு தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். அவர் இன்றைக்கி பிஆர்ஓ, அவரும் அவரோட நண்பர் சரவணன் அவர்களும் பிஆர்ஓவாக இன்றைக்கி அவதரிச்சிருக்காங்க. அதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள்.
நான் நிறைய பேச விரும்பலை, ஏன்னா டீம் க்ரூவே பேச வேண்டியது இருக்குது, அதை விட்டு எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான் சொல்ல போகிறோம், வாழ்த்துக்கள். அப்புறம் டைரக்டர் மணிகண்டன் அவர்களுக்கு அவரோட ட்ரீம் ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னன்னா சினிமா ஒரு விஷுவல் மீடியம், ஸோ டைலாக்காக ஒரு ட்ராமாவாக கன்வே பண்ணாமல் அதை விஷுவலாக கன்வே பண்ணணும்னு அவர் நினச்சிட்டு அந்த அட்டம்ப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாழ்த்துக்கள் பிரதர், தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த க்ரூ மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். இங்கே மேடையில் வீட்டிற்கும் ஜாம்பவான்களுக்கும் நடிகைகளுக்கும் இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் இங்கு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் சார். சூப்பராக பண்ணியிருக்கார் சார் மணிகண்டன் சார். ஸோ இதை பற்றி சொல்லிடுறேன், ட்ரீம்ஸ். அதில் வந்து ஒரு கருக்கலைப்பு சூப்பராக, ஒரு குழந்தை எப்படி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தான் அம்மாவை வந்து லாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து கடைசியில் பார்த்தா அதை அபார்ஷன் பண்ணி கொன்னுடுறாங்க. ஸோ இதுக்கு உதாரணமாக எவ்வளோ நம்ம சாதித்த பெண்களெல்லாம் சாதனையாளர்கள்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கற்கலைப்புன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு தப்பான விஷயம் என்பதை அழகாக பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ அதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பராக அதை மியூசிக்லேயே பண்ணியிருக்காரு. ஒரு சாங்கில் பெரிய ஆள் ஆவாடுறதை காமிப்பாங்க, சின்ன இதுலேருந்து பார்த்தா அப்படியே படிப்படியாக முன்னேறி பெரிய இதுவாக அதை மியூசிக்லேயே அழகாக போட்டு சூப்பராக மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு சார். வாழ்த்துக்கள் சார், சூப்பர் சார். அதே மாதிரி சாங்ஸ் ஹீரோ சார் வெற்றி சாரும் மோனாவும் அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களை நடனம் தெரிஞ்சும் உங்களை டான்ஸ் பண்ணாமல் ஒரு மாண்டேஜஸாக பண்ணது மிகப்பெரிய விஷயம், அப்புகுட்டிஜி சொன்ன மாதிரி. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க. விஷுவல் கேமரா வந்து சூப்பராக இருந்துச்சு சார், கிளாரிட்டியாக எவ்ரிதிங், மியூசிக் ஆல்சோ ஆல் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் சூப்பராக பண்ணாங்க. தேஜா என் நண்பர் வந்து அவர் திடீர் பார்த்தா விஷுவலில் அழகாக வந்தார். ஸோ நம்ம மேடம் சின்ன திரையெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ சூப்பராக பண்ணீங்கம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். மணிகண்டன் சார் உங்களுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணதுக்கும் நீங்கள் மென்மேலும் இந்த டீம் பெரிய லெவலில் வர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா தேங்க்யூ. எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் பெரிய டைரக்டர்ஸ் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. சாங்கை ஃபஸ்ட்டு இந்த சாங் வந்து மெயின் ட்ரிபியூட்டே வந்து அறிவுக்காரதுக்காக தான். அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த சாங் வெளிவந்தது ரொம்ப சந்தோஷம் அவருக்காக. அண்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, அப்பாவுக்கு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். இல்லை மாஸ்டர் இங்கே மாஸ்டரும் நம்மளுக்காக வந்துட்டாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஸ்ரீதர் மாஸ்டர் வந்திருக்காரு, ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். to our favorite master ஸ்ரீதர் அவர்கள். மாஸ்டர் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் மாஸ்டர். இப்ப டைரக்டர் மணிகண்டன் அவர்கள் வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரை ஹானர் பண்ணுவாரு. சென்டருக்கு ரெண்டு பேரும். இங்கே வந்திருக்கும் மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் மிக நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி இந்த ஆல்பம் சாங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டருடைய கண்டென்ட்டில் ஒரு நாக்கம்புக்கா ஸ்டைலில் சும்மா மஜாவாக அடிச்சு தூக்கலான்னு தான் நம்ம பிளான் பண்ணது.
அப்புறம் நம்ம டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை டான்ஸ் வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணலாம், அது கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக இத்தனை வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹீரோ மெட்டீரியலாக நம்ம கொஞ்சம் உருவாகி வெளியில் வரணுன்னாக்கா கொஞ்சம் நம்ம ஸ்டைலாக ஒரு டான்ஸு ஒரு அப்படி போகலாம் அப்படின்னு நான் எவ்வளவோ போஸ்ட் பண்ணேன். நான் சொல்கிறத நீ செய், அது ஒரு மாதிரி ஒன்று செய்யும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இறங்கினத்துலேருந்து இன்னும் வரைக்குமே கீழே மேலே அப்படின்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு. பட் ஓகே, எல்லாருமே ஆலாஸ் எல்லாருமே நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாருமே யாரும் கிடையாது, எல்லாருமே முன்னேறி வந்துட்டு இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். இதில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். எல்லாருக்குமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஓடுறோம். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இதோ 15 வருஷம் ஆக போகுது. என்ன பண்ணலாம் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன, வாய்ப்பை தேடி ஓடி கால் கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. இனி வாய்ப்பை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அடிக்கல் தான் இது. ஆனால் இதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய மனப்பக்குவமெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் சும்மா பாம் மாதிரி ஒன்று ஒன்றா வெடிச்சிட்டே இருக்கும். அது மூவியாக இருக்கட்டும், இல்லை இதே மாதிரி கண்டென்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இருக்குது சரியான சிறப்பான சம்பவம். இதுக்கப்புறம் ஒன்றா நம்ம விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் அது யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அழைப்பு ஏற்று வந்ததுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வளர நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் ஆகிடும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது மாஸ்டர். ஆமாம், அப்புறம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், சாங்கை பற்றி பேசினேன். சொல்லலாம் மாஸ்டர்? ஆமாம் கேட்டிருந்தேன், சொல்லியிருக்கிறாங்க, அது மாஸ்டர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சூப்பரான லான்ச்சுக்கு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த டீம் கூட கலந்துக்கிறதும் அதே மாதிரி தான் லாஸ்ட் டைமில் தான் நானும் கலந்துக்கிட்டேன், வெற்றியும் மணிகண்டனும். ஏன்னா ஒரு அற்புதமான சாங்கு ஜெகேஷ், அந்த மியூசிக் சூப்பராக இருந்ததுப்பா. நாங்கள் பாட்டு கேட்கும் போதே வந்து யார்ப்பா கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா மாஸ்டரே கொரியோகிராஃபர், அவரே ஆக்டர், அவரே வெற்றி, அவரே இது பண்ணேன். நல்லா இருந்தது. விஷுவல் ட்ரீட்லேயும் மணிகண்டன் அழகான டைரெக்ஷன் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரமோஷனுக்காக வந்தாங்க. இதை மாஸ்டர் இது வந்து நாங்கள் விஷுவலாக மாண்டேஜாக பண்ணியிருக்கோம், ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அழகாக ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதை தான் ஒரு மாஸ்டரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே போய் சேரணுன்னா நீங்கள் மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு எல்லாருமே க்யூட்டாக ஆடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அது இன்றைக்கி ரிலீஸ்னால் நாளைக்குலேருந்து அதுவும் ப்ளே ஆரம்பிச்சிட்டோம், அந்த ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆல் த டீம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்ப்பா. அந்த டீமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்ததுமா. நீங்களும் ரொம்ப ஒரு மாண்டேஜுக்கு என்னவோ விஷுவல்ஸ் கேமராமேன் அவர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா.